அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு. ஸோ வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா தரப்போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வச்சு நம்ம அதில் பார்த்து எடிட் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லையும் ப்ரிடிக்ஷன் சொல்கிறனால கொஞ்சம் டைம் வந்து எக்ஸஸாக இருக்கிறனால ஸோ வாய்ஸ் ஓவர் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து ஃபேஸோடையும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி வந்து ஃப்ரைடே வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா 48,400 வந்தால் நாம் வந்து ஒரு பை எடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எதிர்பாராத ஒரு கேப் டவுன். இது எப்போ எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃப்ரைடே ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வார் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ஃபால் எடுத்துருந்துச்சு. ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும் எல்லா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும். ஸோ நாஸ்டாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் போட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டு வருது. ஸோ இது எது வரைக்கும் வரும், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த லோ, அதாவது ஏப்ரல் 8 ஹை தான் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் வீக் வீடியோவில் ஃபுல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் எடுத்து ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டில்ஸில் வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா ஹைக்கனேசிக் கேண்டில் வச்சு பார்க்கலாம். ஸோ ஹைக்கனேசிக் கேண்டில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டிலாக மாறி இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46,900, அதாவது டே பிவோட்டும்பாங்க, 46,940. ஸோ அந்த இடம் வரைக்கும் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் மட்டும்தான் கொஞ்சம் ப்ளஸில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 48,110. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தான் எக்ஸ்பைரி டே, நாளைக்கு கிடையாது. ஏன்னா நாளைக்கு வந்து ராம நவமி, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹாலிடே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே வந்து நாளைக்கு தான் ஏப்ரல் 16. நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் 16 தான் போட்டிருக்கும், 17 வந்து போட்டிருக்காது. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 48,110. பிவோட் பாயிண்ட் வந்து 47,917, சப்போர்ட் வந்து 47,580. இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 48,255, லோ வந்து 47,725, ஓப்பன் வந்து 48,057, க்ளோஸ் வந்து 47,773. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் தான் மேலே போயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. அதாவது 48,057 ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 47,773, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி வரைக்கும் கூட மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 47,900 47 ஒரு 200 பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5-15 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணிட்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் அப் வேறு இருக்குது இந்த இடத்துல. இது வந்து நாளைக்கு ஃபில் பண்ணுமா இல்லை அப்படியே விட்டுட்டு போயிட்டு ஸோ 2-3 நாள் கழிச்சு வந்து ஃபில் பண்ணுமான்னு தெரியல. ஆனால் நாளைக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த க்ளோஸுக்கு நீ க்ளோஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ நாளைக்கே வந்து ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி ஸோ அகெயின் கேப் டவுன் உள்ள ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன். இன்னைக்கோட லோ வந்து 47,725. ஸோ அகெயின் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன் டேல. ஸோ ஒன் டே பிவோட் படி பார்த்தீங்கன்னா 47,000 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து சப்போர்ட் இல்லை. 47,000 தான் பிவோட்டை தான் நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 47,000 இன்னொரு 500 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா. ஸோ இன்னொன்று ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து பை எடுத்துருங்க. அதாவது எவ்வளோ தூரம் போகும்னா
ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எந்த இடம்னா இந்த க்ளோஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகணும். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து போகலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த சப்போர்ட்டும் செகண்ட் டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 47-100 வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நாளைக்கு வர எக்ஸ்பைரி டே. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் கேண்டிலாக தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ கேப் டவுன் எடுத்த மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் செல்லர்ஸ் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் எடுத்திருக்கு. ஸோ அதனால் வந்து நாம் கொஞ்சம் பி சைடே கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ மார்க்கெட் மேலே வரும். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் இந்த பிவோட் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த பிவோட் வரைக்கும் சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளோ தூரம் வரத்துக்கு லேட் ஆனால் கூட இந்த பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸ் மேலேயும் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பிவோட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு அந்த கால் ஆப்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் புட் ஆப்ஷன் போனோம்னா இந்த ஹையோ இந்த ரெசிஸ்டன்ஸோ வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் போனோம்னா ஸோ தாராளமாக அங்கேருந்து பாசிபிலிட்டிஸ் ஆனால் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சைடு பார்க்குறப்ப ஸோ அந்த 48-100 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையா கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த இடம் நாளைக்கு வந்தால் ஸோ மறுபடியும் வந்து ஃபால் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 கண்டிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் 47,000 வர வரைக்கும் ஆனால் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ எந்த இடம்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த சப்போர்ட்டையும் செகண்ட் டார்கெட் அந்த 47,000 வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் புட் ஆப்ஷன் வந்தால் கால் ஆப்ஷன் எடுங்க. அதாவது பிவோட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிடுங்க. சப்போஸ் கீழே வராமல் மார்க்கெட் மேலே கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா இந்த 48-100 48-200 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஸோ அங்கேருந்து ஒரு பெரிய ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், இது 48-100 48-255 எல்லாம். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு அங்கே வராது, வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து ஸ்டாக் சைடு போகலாம். ஸோ நேற்று வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். என்னென்னா ஏயு பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இன்னொன்று வந்து இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஏன்னா லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஏயு பேங்க் வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன் 643.60 606. ஸோ அது வந்து டச் பண்ணலை. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். சப்போர்ட் வந்து லாஸ்ட் கேண்டில் தான் டச் ஆனிச்சு. ஸோ அப்படி டச் ஆனால் கூட ஒரு 1 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் கொடுத்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா டச் ஆகலை நான் கொடுத்த லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நாம் வந்து இன்ட்ராடேக்காக வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் நின்றுட்டு இருக்கு. அதாவது 173.80. ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை பண்ணோம்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 5 to 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது நாளைக்கே வராது. நம்ம நாளைக்கு வந்து 173.80 வந்து சப்போர்ட். ஸோ அந்த இடம் வந்தோன்னா 175 180 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பந்தன் பேங்க்கில். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சேம் ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்கில் 643.60 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதே ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 643.60. ஸோ அந்த இடம் வந்து செல் எடுத்தோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்கில். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்கும் அதே மாதிரி தான் 1816.60 ஒரு இப்போதையான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னா 1800 1780 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது கொட்டாக் பேங்க்ல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 3 பேங்க் தான். பந்தன் பேங்கோட சப்போர்ட் வந்து 173.80. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க். ஏயு பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 643.60. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க். ஸோ கொட்டாக் பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1816.60. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் நிஃப்டியும் போடலாம்ல, நிஃப்டியும் போடலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், அது கூடிய சீக்கிரம் போட்டாலும் போடுவேன். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து ஸோ அந்த மாதிரி 3 கண்டிஷன் கொடுத்து ஸோ எப்படி போகும் அது வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 months வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம தெரியாமல் வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் எழுதி வச்சு ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது கரெக்டாக வந்துச்சுன்னா ஸோ 1 or 2 months வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ என்னோட இதுபடி எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து 47,900 சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ இந்த லோவை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆனாலோ ஸோ லோவை கட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா கேப் டவுன் தான். ஸோ மார்க்கெட் வந்து 47,000 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படி இல்லைனா நான் எனக்கு சொன்ன மாதிரி தான் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் 48,200 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.